ஹல்லேலூயா. ஆத்தும நண்பர் அருமை ரட்சகர் இயேசு நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். Very happy to greet you in the mighty name of our beloved Savior and the friend of our soul, your soul, Lord Yeshua Jesus. Let's pray and get into the Word of God. பரலோகத்தில் இருக்கிற எங்களுடைய நல்ல அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து எங்களுடைய ஆத்தும நண்பர், நல்ல போதகர், எங்களுடைய குரு. எங்களுக்கு கற்றுத்தாருங்க, நாங்கள் கேட்குறோம். லார்ட் Yeshua, you are our master, you are our master teacher, you are the beloved one of our soul. Teach me and teach us, we are listening. In Jesus' name, Amen. அருமையான நண்பர்களே, மத்தேயு மார்க் எழுதின சுவிசேஷத்திலே இருந்து நம்முடைய ஆத்தும நண்பர் இயேசுவை குறித்து, அவருடைய போதனைகளை குறித்து நம்ம கற்று வருகிறோம். 9 அதிகாரங்களை நம்ம முடித்து இப்பொழுது 10வது அதிகாரத்துக்குள்ளாக கால் எடுத்து வைக்கிறோம். இங்கே நம்ம பார்த்தோம், இயேசு அந்த வடபகுதியிலே அவர் மறுரூப மலையிலே தன்னை மகிமையாய் வெளிப்படுத்தி இப்பொழுது அங்கே இருந்து இறங்கி தெற்கே வந்து கொண்டிருக்கிறார். அதை குறித்து இங்கே பார்க்கிறோம். இங்கே 10வது அதிகாரத்தில் அவர் அவ்விடம் விட்டு எழுந்து யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள தேசத்தின் வழியாய் யூதேயாவின் எல்கைகளில் வந்தார். ஜனங்கள் மறுபடியும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே மறுபடியும் அவர்களுக்கு போதகம் பண்ணினார் என்று 1வது வசனத்திலே போட்டிருக்கிறது. So in Mark 9 and 30, we find that how after that transfiguration experience, he crosses into the area of Galilee. இஸ்ரவேல் தேசம் அந்த பகுதியிலே 3 பகுதிகளாக இருந்தது. வடக்கு பகுதியிலே கலிலேயா, நடுவிலே சமாரியா, தெற்கே யூதேயா. இதை குறித்து நம்ம ஒரு வரைபடம் எல்லாம் போட்டு முன்னாலே பார்த்துருக்குறோம். ஆமேன். அப்போது அங்கேருந்து வரும்பொழுது அவர் முதலாவதாக கலிலேயாவை கடந்து வருகிறார். 33வது வசனம் 9வது அதிகாரத்தில் he came to Capernaum. அவர் அங்கே இருந்து ஊழியம் செய்த இடம் கப்பர்னவும், அங்கே வந்தார். அப்போது அங்கேருந்து அவர் கலிலேயாவிலிருந்து சமாரியா வழியாக அங்கே யூதேயாவுக்கு வருகிறார். யூதேயாவின் பக்கங்களில் யோர்தான் பக்கத்தில் வர்றார். டிரான்ஸ் ஜோர்டன் என்று சொல்லப்பட்ட அந்த பகுதியில். இப்போ 1வது வசனத்தில் சொல்லியிருக்கிறது, வழக்கத்தின்படியே அவர் அங்கே ஜனங்களுக்கு மறுபடியும் போதகம் பண்ணினார். ஸோ ஆஃப்டர் த டிரான்ஸ்ஃபிகரேஷன் he came down to Galilee. He was in Capernaum and then he crossed down into Samaria and now towards Jerusalem in the southern part of Judea. And the word of God very nicely says how, like his usual custom was, now he starts to teach the people. He is a master teacher and his heart was full of compassion for the people. And the people's deliverance and salvation depended on knowing the truth. So he was always explaining the truth in simple ways, showing analogies from the nature, things which were common in their life, day-to-day life, and thereby helping them to understand the truth of the kingdom. தேவனுடைய ராஜ்யத்தின் சத்தியத்தை, ரகசியங்களை ஜனங்கள் எப்படியாவது அறிந்து கொள்ள வேண்டும். அவங்க அந்த சத்தியத்தை அறிவதன் மூலமாக அவங்க வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்புக்குள்ள விடுதலைக்கு வர வேண்டும் என்று சொல்லி அன்றாடம் அவங்க வாழ்க்கையிலே சந்திக்கிற சூழ்நிலைகளிலிருந்து அவர்களுக்கு நல்ல புரியும்படியாக போதனைகளை கொடுத்து வந்தார். ஆமேன். எப்பொழுதுமே அவரை குற்றம் கண்டுபிடிக்கிற அந்த பரிசேயர் உடனே அங்கே வர்றாங்க அவரிடத்தில் அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் புருஷனானவன் தன் மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். So these Pharisees, they always want to find fault with the Lord Jesus. So now he is coming closer to Jerusalem. They are very active there. Sometimes they even used to go to the north to find fault with him. We have learned about all this. அப்போ அங்கே அவங்க டைவர்ஸை குறித்து கேட்குறாங்க. ஒரு புருஷன் மனைவியை தள்ளிவிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏசு அவங்களுக்கு பதில் சொல்கிறாரு. அவர் பிரதியுத்தரமாக, மோசே உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்குறாரு. எப்பொழுதுமே இயேசுவிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது அவர் திருப்பி அவங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டு அவங்களுடைய உள்ளத்தை வெளிப்படுத்தி விடுவார். Usually when people come and try to ask a question to the Lord Jesus just to find fault with him, he will ask another question and he will expose the folly that is in them. அப்போ இங்கே கேட்குறாரு, நீங்கள் தான் மோசையை பின்பற்றுறீங்க, உங்கள் கையில் வேதாகமத்தை வச்சுருக்கீங்க, அதில் எல்லாம் மோசை எழுதுனதை கரைச்சி குடிச்சிருக்கீங்களே, அப்போ மோசே உங்களுக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கிறாருப்பா? வாட் ஹஸ் மோசஸ் கமாண்டட் யூ? யூ ஆர் ஸோ தரவ் வித் ஆல் த ஸ்கிரிப்சர்ஸ். ஸோ வாட் டஸ் தட் டெல்? 4வது வசனத்தில், அதற்கு அவர்கள் தள்ளுதற் சீட்டை எழுதி கொடுத்து அவளை தள்ளி விடலாம் என்று மோசே உத்தரவு கொடுத்திருக்கிறார் என்றார்கள்.
So they held Moses in great esteem. Now they are admitting that, yeah, we know Moses has written, saying you write a certificate of divorce and just throw her out. பாருங்க, அதுதான் அவங்களுடைய சிந்தை, அதுதான் அவங்களுடைய தீர்மானம். ஆனால் இங்கே வந்து இயேசு ஏதாவது மாறாக சொல்லுவாரா, அவரை குற்றம் கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு சொல்லி அவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கிறதை பார்க்கிறோம். So they are saying that Moses has already told, he has written the law. Okay, you don't want a wife, you just write a certificate of divorce and divorce her. சரி, அப்போ இயேசு சொல்கிறார் அவங்களுக்கு, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் இந்த கட்டளை உங்களுக்கு எழுதி கொடுத்தாருன்னு சொல்கிறார். See, you are a hard-hearted people. He is talking about the people in Israel, the Jewish people, and especially the leaders. You say, your heart is so hard that you don't have a heart of love. You have a heart that is very hard. And for that sake, he wrote like this. அது எதனால் அப்படி எழுத கொடுத்தப்பட்டது என்பதை சொல்லி அங்கே சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு 6வது வசனத்தில், ஆயிலும் ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். Now he is taking them back to creation, much before the time of Moses, to God himself, as to how he created mankind. He created mankind, not man different, woman different, but he created them both together and made mankind of them, Adam and Eve. So there is no need to compete with each other, to prove one superiority over the other, or to show that the other is inferior. Because in God's sight, in creation itself, he has created man and woman together as mankind. தேவனை பொறுத்தவரையில் சிருஷ்டிப்பிலேயே அவர் புருஷனையும் அந்த ஸ்திரீயையும் சேர்த்து தான் அவர் மனுக்குலமாக அங்கே சிருஷ்டித்திருக்கிறார். அங்கே அதில் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டு நீ பெரியவனா நான் பெரியவளா நீ தாழ்ந்தவள் என்று சொல்லுவதற்கு அங்கே இடமே இல்லை. அதை அவர் அங்கே அழகாக சொல்லுகிறார். இப்போ சொல்கிறாரு, இது நிமித்தம்தான். அப்போ இங்கே வந்து திருமணத்தை குறித்து அவர் சொல்கிறார், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். ஸோ ஃபாதர் மதர் சன் இஸ் a unit. Now when the son is getting married, there is a new unit. So this new unit has to be separate. The son cannot still cling on to the old unit and try to bring his wife into that unit. இயேசு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தகப்பன் தாய் மகன் இப்படி ஒருமை வாய்ந்த ஒரு யூனிட் இருக்கிறதுன்னு சொன்னால், அந்த மகன் திருமணம் செய்யும் பொழுது மனைவியை கொண்டு வந்து இந்த யூனிட்டுக்குள்ளாக கொண்டு வருவது சரியல்ல. அவன் வந்து இந்த யூனிட்டை விட்டு விலகி அவனும் மனைவியுமாக சேர்ந்து ஒரு புதிய யூனிட்டை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்கிறார். He is mainly talking about the administrative part. திருமணம் ஆகும்போது தகப்பன் தாயாரோடு இருக்கக்கூடாது, அவங்கள கவனிக்கக்கூடாது, ஒருவருடைய மனைவி வந்து அவரோடு இருந்து பெற்றோருக்கு ஊழியம் செய்யக்கூடாது, அன்பு காட்டக்கூடாது, அப்படி அல்லாது. So it is the decision making or administration, how it should be. ஒரு தகப்பன் இருக்கிறார், தாயார் இருக்கிறார். தகப்பன் தலையாக இருக்கிறார், தாயார் சரீரமாக இருக்கிறார். அவங்களுக்கு தேவன் குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஆமேன். திருமணத்துக்கு பிறகும் இந்த பேட்டர்ன் இருக்க முடியாது. அந்த மகன் போய் அவர் தலையாக இருந்து அவர் இன்னொரு ஒரு குடும்பத்தை அவர் ஸ்தாபிக்க வேண்டும். தகப்பன் தாயை அவர்கள் முடியும் வரை கனப்படுத்த வேண்டும், அவர்களோடு இருந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இதெல்லாம் அங்கே மிகவும் தெளிவாக அங்கே அவர் காட்டுகிறார். ஸோ he is showing how the administration has to be different. Once a man is married, he has to leave from the administrative unit where he is under the authority of the parents, and he has to go and take authority, and he has to do it along with his wife. ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். அப்போ மோசே எழுதி கொடுத்ததில் என்ன நடக்கிறது? அந்த சட்டத்தின்படி தேவன் இணைத்து வைத்திருக்கிறாரு. இருதய கடினத்து நிமித்தமாக அங்கே பிரிக்கப்படுகிறார்கள். ஸோ டைவர்ஸ் இஸ் நாட் இன் த பார்ட் அண்ட் பிளான் ஆஃப் காட். தேவன் நியமித்த அவருடைய திட்டத்திலே சித்தத்திலே இங்கே ஒருவர் விட்டு திருமணம் செய்த பிறகு டைவர்ஸ் என்ற ஒரு இடத்திற்கு ஒரு காரியத்திற்கு அங்கே இடமே இல்லை. ஒருவேளை கவர்மெண்டில் அந்த சட்டம் இருக்கலாம், நீதிமன்றத்தில் போனால் அந்த சட்டம் இருக்கலாம். ஆனால் தேவனை பொறுத்தவரையில் அது அங்கே அவருக்கு சம்மதம் இல்லாத ஒரு காரியம், பிரியமில்லாத காரியம். ஆனால் இருதய கடினத்தினால இந்த காரியங்கள் நடக்கிறது என்பதை மிகவும் தெளிவாக பார்க்கிறோம். பின்பு வீட்டிலே அவருடைய சீஷர்கள் அந்த காரியத்தை குறித்து மறுபடியும் அவரிடத்தில் விசாரித்தார்கள்.
See, the disciples, they always go and ask the Lord Jesus when they are alone, separate with him in the house, and they are again going and asking him, what is this? Oh, because they have also been in this tradition of Moses, and what Jesus is telling is sounding a little different to them, and they want to know the truth. இங்கே அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்பொழுது அவர், எவனாகிலும் தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் அவளுக்கு விரோதமாய் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான். மனைவியும் தன் புருஷனை தள்ளிவிட்டு வேறொருவனை விவாகம் பண்ணினால் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான் என்றார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஸோ ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது வசனத்துக்கு நம்ம வருவோம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. ஸோ among all creation, God has created mankind much superior, because nobody else is made in the very image of God, but mankind are made in the very image of God. அதான் தேவனுடைய அந்த மகத்துவமான சிருஷ்டிப்பு. மனிதனுடைய அந்த சிருஷ்டிப்பில் உள்ள அவனுடைய இடம் என்னென்னா உயர்ந்ததாக இருக்கிறது. ஏனென்றால் அவன் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். Genesis 1:27, God has created man in his own image. In his own image God has created him. Man and woman together he has created them. So மனிதன் தேவ சிருஷ்டிப்பு, அவன் தேவ சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். மனுக்குலம் என்று சொல்லும் பொழுது அங்கே புருஷனும் அங்கே ஸ்திரீயும் சேர்ந்து தான் அவங்க ஒன்றாக மனுக்குலமாக அங்கே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். Genesis 5:12, ஆதியாகமம் 5வது அதிகாரம் 1-2 வசனங்களில் இதை பார்க்கிறோம். Genesis 5:1-2 we read this. ஆதாமின் வம்ச வரலாறு. This is the genealogy of Adam. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். The day when God created man, he made him in the very image of God. அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து, பாருங்க, அவங்களை ஆணும் பெண்ணுமாக மனுக்குலமாக சிருஷ்டித்து, he made the man and woman as mankind and he blessed them. Hallelujah. It pleased him to bless mankind. மனுஷனை சிருஷ்டித்த உடனே அவங்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். The day on which he created mankind, Adam and Eve together, he called them, you are mankind, you are blessed. Hallelujah. இன்றைக்கு மனுக்குலம் இந்த அடையாளத்தை எந்த அளவு புரிந்திருக்கிறது, எந்த அளவு இது ஆசீர்வாதிக்கப்பட்ட ஒரு 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 படைப்பு, ஒரு உறவு என்பதை அறிந்திருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியவில்லை. சரி, மனுக்குலம் என்று சொல்லிவிட்டு விட்டாலும் தேவனுடைய சபை, தேவனுடைய பிள்ளைகள் இதை என்ற அளவுக்கு புரிந்திருக்கிறார்கள். இந்த உறவு தேவன் நியமித்தது, இது ஒரு உடன்படிக்கையின் உறவு. இதை நம்ம அந்த உடன்படிக்கைக்குள்ளே பிரவேசிக்கும் முன்னால் நம்ம நன்றபடியாக சிந்தித்து தியானித்து ஜெபித்து இந்த உடன்படிக்கையின் உறவுக்குள்ளே நம்ம பிரவேசிக்க வேண்டும். அதன் பிறகு நம்ம அந்த உடன்படிக்கையில் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கிறோம் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இதை நம்ம சிந்திக்க வேண்டியது. இன்றைக்கும் நம்ம அநேக இடங்களில் பார்க்குறோம், டைவர்ஸ் என்பது மிகவும் ஒரு லகுவான எளிதான ஒரு சாதாரண காரியமாக எண்ணப்படுகிறது. Today also we find, as even among children of God, they do not appreciate that marriage is an institution, is a covenant relationship established by God, that we need to give much thought and prayer, and we need to learn properly from the Word of God about covenant relationship, about the institution of marriage, and then we enter into this relationship and we stay faithful in this covenant relationship. That it should not be taken lightly, that suddenly both decide, okay, we separate. That's not the plan of God. It's not pleasing in the sight of God. It will not bring honor and glory to God. இதை இந்த நாட்களில் நம்ம உணர வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் இதை சரியாக நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்ம இப்படி இருக்கும் பொழுது தான் அது சமுதாயத்திலும் இந்த அறிவு அல்லது உணர்வு வர முடியும். Only when we learn and we are faithful in this and we practice this, then the humanity, the human communities also will be blessed through the understanding of the covenant relationship of marriage. எபேசியர்
5:23 ஒரு நல்ல ஒரு வசனத்தை பார்க்குறோம். இயேசு இங்கே சொல்கிறாரு, எப்படி அவங்க ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று சொல்லி நம்ம வாசித்தோம். மார்க்கு 10 அங்கே 8வது வசனத்தில், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள், இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, அகெயின் ஐ டோல்ட் ஏர்லியர், இட்ஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூ. அது எப்படி நம்ம செயல்படுகிறோம் என்பதை குறித்து இருக்கிறது. வேதாகமத்தில் செயல்பாட்டை குறித்து பார்க்கும் பொழுது சரீரத்திற்கு ஒப்பிட்டு தான் அது அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ சபையை குறித்து பார்க்கும் பொழுது சபையிலே கிறிஸ்து தலையாக இருக்கிறார், சபை சரீரமாக இருக்கிறது, நம்மெல்லாம் அதில் அவயவங்களாக இருக்கிறோம். அப்போது ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே தலை இருக்கிறது. தலை தான் அந்த முழு சரீரத்துக்கு பொறுப்பெடுத்து அதை வழி நடத்துகிறது. அதே போல் ஒரு உறவில் ஒருவேளை 2 பேர் 2 தனிப்பட்ட ஆட்களாக இருந்தாலும் அவங்க கணவன் மனைவி என்று வரும் பொழுது அவங்க ஒரே யூனிட் ஆயிடுறாங்க. அப்போ அங்கே ஒருவர் பொறுப்பை எடுக்கிறார், அது அந்த கணவனுக்குரிய வேலை, அதுக்குரிய பக்குவத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அவர் தான் அந்த தலையாக இருந்து பொறுப்பெடுக்க வேண்டும். He has to take responsibility, the man as the head. And the wife is like the body, and together they function as one unit. 2 பேராக இருந்தாலும் அந்த அந்த மிக முக்கியமான அந்த பொறுப்பு அதை அந்த மனிதன் எடுத்துக்கொண்டு சரீரத்திற்கு ஒப்பிட்டு ஸ்திரியை சொல்லி அவர்கள் அந்த ஒரே 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 யூனிட்டாக இருந்து அவர்கள் செயல்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். அதுதான் அதனுடைய பொருள். ஸோ தட்ஸ் அ மீனிங் தேர். எபேசியர் 5:23 சொல்லியிருக்கிறது ஒரே மாம்சம். அதை குறித்து பார்க்கும் பொழுது கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். அப்போது இங்கே தலை புருஷன், சரீரம் ஸ்திரீ அப்படின்னு சொன்னால் அது ஒரு பாடி தான், ஒரே சரீரம் தான் இல்லையா? அப்போ 2 பேர், அவங்க 2 பேர் தனிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, அது உண்மை. we recognize that they are 2 separate individuals. But in the covenant relationship of marriage, in the functional unit of marriage, the husband functions as the head and the wife functions as the body, and together they are like one body functioning in unity. ஹல்லேலூயா. அப்போ தேவ திட்டங்கள், தேவ சித்தம், தேவ ஞானம் எல்லாம் இதில் வெளிப்பட்டிருக்கு. இது நம்ம மூளைக்கு சிறிது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் தேவ சித்தத்தை, அவருடைய திட்டத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதம், குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம், பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், சமுதாயத்துக்கு ஆசீர்வாதம், சபைக்கு ஆசீர்வாதம், தேவனுக்கு மகிமை. ஸோ ஈவன் இஃப் அவர் ஆர்டினரி பிரெயின் ஆர்கியூஸ் அகேன்ஸ்ட் ஆல் திஸ், when we submit to the word of God, to the plan of God and purpose of God, we are blessed, our children are blessed, our families are blessed, our churches are blessed, and communities are blessed. So அதற்கான கிருபையை கேட்டு நம்ம ஜெபிப்போமா? Our loving Heavenly Father, we thank you for this day, for teaching us one more time about the covenant relationship that marriage is. திருமணம் எப்படி ஒரு உடன்படிக்கையின் உறவு என்று எனக்கும் எங்களுக்கும் இன்றைக்கு நீங்கள் ஞாபகப்படுத்தியிருக்கீங்க, கற்று தந்திருக்கீங்க. எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் தேவ சமூகத்தில் வர வேண்டும், இயேசுவிடத்தில் வர வேண்டும், அவரிடத்தில் கேட்டு அவர் என்ன சொல்லுகிறார் என்று கற்றுக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொண்டோம். We learned today that for each and everything we need to come to the Lord, a friend of our soul, Lord Yeshua Jesus, and place it before Him and learn from Him, and then follow that in our life, implement in our life. Thank you for teaching today to me and to us and to the church especially the importance of the covenant relationship of marriage. Lord, today there are a lot of thoughts that go astray from your purpose. In Jesus' name we break that and we bring back our thoughts into captivity of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் ஆட்சிக்கு கீழாக சிந்தைகளை கொண்டு வருகிறோம். உம்முடைய நியமங்களுக்கு கீழாக எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு வருகிறோம். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற, உமக்கு மகிமையை கொண்டு வர எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். Let this word go forth and bless your people, especially the Christian families. We pray would be blessed, the children would be blessed and would be prepared, and we pray that your name would be blessed and glorified through our lives, through us submitting to your authority and to your principle. இயேசுவினுடைய அதிகாரத்திற்கும் அவருடைய சிந்தைக்கும் அந்த செயல்பாட்டுக்கும் கீழாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறதன் மூலமாக நாங்களும் குடும்பங்களும் பிள்ளைகளும் சமுதாயமும் சபையும் ஆசீர்வதிக்கப்படட்டும், உங்கள் நாமும் மகிமைப்படட்டும். இப்பொழுதும் இயேசுவே என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிறவங்களுக்கு உதவிக்கரம் கொடுங்க. எஸ்பெஷலி
in the area of marriage. If there is any family that is in trouble, that is in conflict, crying out to you and say, Lord Jesus, we are not able to handle this, help me, help us. We pray and release in Jesus' name a miracle for them. Release a peace for them. Release the rule and presence of the Lord Jesus into their family. சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், ஒரு மனது இல்லாமல் ஏதாவது குடும்பங்கள் இந்த வேளையில் இயேசுவே எங்களுக்கு உதவி வேண்டும்னு கூப்பிடுவாங்களான்னா அந்த இடத்துல இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் வெளிப்படுவதாக, உங்கள் உதவிக்கரம் அவர்களுக்கு நீட்டப்படுவதாக, உங்கள் சமாதானம் அவங்கள மூடி அவங்களப்பா இருக்கிற சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கும்படியாக இயேசுவின் நாமத்திலே அவங்கள நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். திருமணங்களில் யாராவது உடைந்து போகக்கூடிய நிலைமையில் இருப்பாங்கன்னா அது முடிவல்ல, அது நிறைவானதல்ல என்று அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து திருப்பி அவங்கள ஒன்று சேர்த்து சரியான உங்களுடைய விதிமுறைக்குள்ள கீழே வைத்து அவங்கள ஆசீர்வதிங்க. If anybody is at the point of breaking, going for divorce, in Jesus' name we pray that you would intervene, your word would intervene and would restore them to a loving relationship. Bless your people, Lord. In Jesus' name we pray. Amen. Amen. அருமையான நண்பர்களே, தேவன் நம்மை நேசிக்கிறார். அவருடைய திட்டம், அவருடைய வார்த்தை, அவருடைய விதிமுறைகள் நமக்கு பெஸ்ட். தயவுசெய்து அதற்கு நம்ம கீழ்ப்படுத்துவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். இயேசு நாமத்திலே உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறோம். மீண்டும் சந்திக்க வரை ஆமேன். ஆமேன்.